மக்களே, கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அது யாருக்கு ஒத்து போதோ இல்லையோ, நம்ம சாண்ட்ராக்காவுக்கு கரெக்டாக ஒத்து போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். போன வாரம் தான் நம்மளுடைய பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. அதுவும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாங்க சாண்ட்ராவுடைய இஷ்யூனால. சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் கருணை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருப்பாங்களோ, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க திருந்துறதுக்கான சான்ஸ் வந்து இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு படத்துடைய கிளைமேக்ஸும் நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஹீரோ நல்லபடியாக இருக்கணும், வில்லன் சாகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஆனால் ஒரு சில படங்கள் இப்போ வருது இல்லையா, அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நல்லவனாக இருப்பான், ஹீரோ நல்லவனாக இருப்பான், வில்லன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு பண்ணுவான், ஆனால் கடைசி அவனை கொல்ல மாட்டாங்க, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாக்கா மேபி அந்த வில்லன்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா திருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட இருந்தது. ஓகே, அதுக்காக நான் சாண்ட்ராவை ஹீரோன்ற மாதிரியும் இல்லை ஹீரோ இன்மா அப்படின்ற மாதிரியும் பார்வதியும் கமருதீனும் வில்லன்ற மாதிரியும் சொல்ல வரல, சொல்கிறேன் ஜென்ரலாக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல சாண்ட்ரா நினச்சிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரை காப்பாற்றிருந்துருக்க முடியும் அப்படின்றது தான். அதாவது ரெட் கார்டு கொடுக்கும்போது ஐயோ நிறுத்துங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதனால் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, பண்ணலை. ஏன்னா இது வந்து கேம் தான் விளையாடுறாங்க, அது வேறு விஷயம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கம்மியாக நடிச்சிருந்தாவாது அந்த அந்த பிரச்சனை வந்து பெருசாக ஆயிருக்காதோ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்ததுனால தான் அவங்க 2 பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கர்மா வந்து உங்களை கண்டிப்பாக பழி வாங்கியே தெரியும், சும்மா வந்து விடவே விடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா இது ஆக்சுவலாக சொல்ல போனால்? ஏன்னா விஜய் சேதுபதி சொல்கிறார், நல்லா பாருங்கள், அந்த ப்ரோமோவே நல்லா பாருங்கள். எப்பயுமே டாப் 5 ஃபைனலிஸ்ட்டு தான் வந்து கொண்டு போவாங்க கடைசி வாரத்துக்கு. ஓகேவா? லாஸ்ட் சீசனில் அதுலேயும் 6 பேர் கொண்டு போயிருந்தாங்க. ஓகே, ஆனால் இந்த சீசன் அப்படிலாம் கிடையாது, 4 பேரை தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படி வந்து 4 பேரை கொண்டு போகணும்? ஏன் சாண்ட்ரா வந்து எவிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவை எவிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 5 பேர் தான் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கணும். ஓகேவா? ஆனாலையும் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மக்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப பெரிய காரணமாக மாறுது, எதிர்ப்பு உணர்வுகள் தான் ரொம்ப பெரிய காரணமாக மாறுது. இன்றைக்கி சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து நிறைய பேர், அதுவும் குறிப்பாக பார்வதி ஃபேன்ஸ், கமருதீன் ஃபேன்ஸ், வினோத்தனா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபயர் விடுவானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதாவது சாண்ட்ரா வந்து வெளியே போனதுக்கான காரணம் 2 காரணம் சொல்லலாம். ஒன்று இந்த காரணம் சொல்லலாம், இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா லிட்ரலாகவே நடிச்சிருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா தாயே போதும் தாயே, உனக்காக நாங்கள் ரெட் கார்டை எடுத்து நீட்டி இப்போ இந்த ஷோ மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் எல்லாம் மொத்தமாக வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் உன்னை தூக்கி வெளியே போடுறோம் பாரு அப்படின்னு சொல்லி வெளியே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த லாஸ்ட் வீக்கே வந்து பண்ணியிருந்துருக்கலாம். நிஜமாகவே சொல்கிறேன், பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டுக்கு டிசர்வ்டு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? இது ஒரு ஆட்டம் தான். நம்ம ஹியூமனிட்டியோடு எங்கே பார்க்கணுமோ அந்த இடத்துல தான் ஹியூமனிட்டியோடு பார்க்கணும். எந்த இடத்துல ஹியூமனிட்டியை பார்க்காம ஆட்டமாக பார்க்கணுமோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக பார்க்கணுமோ அந்த இடத்துல அப்படி பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. சாண்ட்ராவுக்கு வந்து அப்படி நடக்கும்போது அவங்க பண்ண வேலைகள்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் தேவையே கிடையாது. எட்டி உதைச்சாங்க, வெரி சிம்பிள், எட்டி உதைச்சாங்க, சாண்ட்ரா கீழே விழுந்தாங்க. ஸோ அதுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவ்வளோதான். வேறு அங்கே எந்த சீனுமே இல்லை. அங்கே சாண்ட்ரா நடித்தாங்க, அங்கே வந்து இதுக்கு போனாங்க, அதுக்கு வந்தாங்க, பார்வதி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி அதெல்லாம் சீனே கிடையாது. ரெட் கார்டு அப்படின்றது எழுதப்பட்டது வந்து வெரி வெரி சிம்பிளான ஒரு விஷயம். அவங்க மேன் ஹேண்ட்லிங் பண்ணது 1, 2வது கால்களை வைத்து புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உதைச்சது. ஓகேவா? ஸோ இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க ரெட் கார்டு கொடுத்து. ஓகேவா? பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து சாண்ட்ராவுடைய நடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லலை மக்களே, உள்ளே போன எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கர்மா பூமரங் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ரெட் கார்டை கொடுத்து, நான் இதுதான் சொல்ல வந்தேன், ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சது ஓகே தான், அது காரணங்கள் இது தான், எட்டி உதச்சது தான் காரணம். ஓகேவா? ஆனால் சாண்ட்ரா அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு மக்களே, மிகப்பெரிய அளவில் தப்பு.
நீங்கள் யோசிச்சு எத்தனை பேருக்கு வந்து பார்வதி கமருதீன் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் காமம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. கரெக்ட் தானே? அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே பெருசாக தெரியாது. ஆனால் அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக லைவில் உட்காந்துக்கிட்டு லைவ் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஸ்கேம்ட்ரான்னு சொன்னதுக்கப்புறம், இந்த அக்கா போயிட்டு நீங்கள் காமரூதின்னு பாத்ரூமாக காமம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது, இட்ஸ் ஆக்சுவலி ரூயின்ஸ் தம் லைஃப் அப்படின்றது புரியவே இல்லையா அவங்களுக்கு? புரியவே இல்லையா? இவங்களுக்கு ஸ்கேம்ட்ரான்னு சொல்கிறதுக்கு மட்டும் கேஸ் போடுவேன் நான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல அவங்க வீட்டுக்காரர் ஆத்துக்காரர்லாம் சொல்கிறாப்புல. மக்களை நீங்கள் பாருங்கள், அது ஸ்கேம்ட்ரான்னு சொன்னதுக்கே உங்களுக்கு அப்படின்னா 10 கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் வந்து நீங்கள் காமம் பண்ணி தான்டா சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு நீங்கள் நினைங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து விஜய் சேதுபதி வக்காலத்து வேறு. நீங்கள் செஞ்சதை தானே சொல்கிறாங்க. எப்படி? நீங்கள் செஞ்சதை தானே ஏங்க இப்போது நான் என்ன கேட்குறேன், எல்லார் ஃபேமிலியும் கல்யாணம் நடக்குது. உங்களுக்கு நடக்கும், எங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், எல்லாருக்கும் தான் நடக்குது. எல்லோரும் காமம் பண்ண தான் போகிறாங்க. இதுக்காக என்ன ரோட்டில் உட்காந்துன்னு சொல்லின்னு இருப்பாங்களா? நீங்கள் காமம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனா இப்போ நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி காமம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக தான் போவோம். ஆமாம், நீங்கள் என்ன காமம் பண்ணாமலே புள்ள பெற்றுக்கிட்டீங்களான்னு கேட்குறான். தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி கரெக்டாக தானே பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா, இந்த பொம்பளையை வந்து அப்பயே எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டமாக்காவாக இருந்திருக்கும். சாட்டர்டே எபிசோடு நீங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி டிஆர்பி அப்படின்னு சொல்லி உச்சத்தில் போயிருக்கோம். சண்டே எபிசோடு உச்சத்தில் போயிருந்துருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களா, சாண்ட்ரான்னு அப்படியே எடுத்து நீட்டும் போது எத்தனை பேர் கைத்தட்டி கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க மக்களே, அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போதும். இந்த சாண்ட்ரா வந்து ரொம்ப ஒஸ்ட்டு மக்களே, லிட்ரலாக. அமித் நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணா, என்ன வேணாலும் மன்னிச்சிடுவான். அமித்தெல்லாம் எவ்வளோ குட் சோல் தெரியுமா? எவ்வளோ ஜென்யூனான ஒரு பர்சன் தெரியுமா? அந்த ஆள் பாவம், இந்த பொம்பளை தனியாக உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ருப்பான். இந்த பொம்பளை சொல்கிற விஷயத்தெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டுட்ருப்பார் அந்த ஆளை இந்த பொம்பளை என்ன சொல்லுது, நான் என்ன கேட்டேன்னா, வந்து உட்காருங்க, நான் கொஞ்சம் புலம்பிக்கிறேன், நான் கேட்டேன்னா நீங்களாக வந்து உட்காந்து அதுக்கப்புறம் நான் புலம்பி அதை வந்து ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் முன்னாடி நிறுத்துவீங்களா அப்படின்றாங்க. எனக்கு 2 நாள் கேம் வந்து போயிடுச்சுன்னுலாம் புலம்புறீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட லிட்டரலாக சொல்லி சிரிக்கிறாங்க மக்களே. திவ்யா கணேஷ் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, என்னுடைய 2 நாள் கேம் வந்து போயிடுச்சு இவங்களால, நான் போய் கெஞ்சிட்டு இருந்தேன் இவங்ககிட்ட என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதுக்கு வந்து அமித்தை கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாவம் எல்லாருமே வந்து இவங்க திட்டுறாங்க, எல்லோரும் இவங்களை ஒதுக்குறாங்களேன்னு சொல்லி எல்லாரையும் எதிர்த்து இருந்தாலும் போய் உட்காந்து பேசி கொஞ்சம் கன்வின்சிங்காக வந்து இருந்தால் இந்த பொம்பளை எப்படி பேசுது பாருங்கள். அதுக்கு தான் மக்களே, கர்மா இஸ் பூமரங், வெளியே போ அப்படின்னு சொல்லி கார்டு எடுத்து நீட்டிருக்காப்புல. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.